குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் கேட்ட ஒரு கேள்வி தான் வந்து பார்க்க போறோம். இந்த சம் வந்து எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம் டைம்ல லாஸ்ட் ஒரு 1 மந்த், எக்ஸாம் முன்னாடி லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கட் எப்படி டேரக்டா ஆப்ஷன்ல இருந்து போறது இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப கொஸ்டின் என்ன படிச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மற்றும் வயதுகளின் சராசரி வந்து பாத்தீங்கன்னா 22 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதிவாங்க. வயது தற்போதைய வயதுன்னு கொடுத்தா இங்க எழுதுங்க, முன்னுன்னு கொடுத்தாங்கன்னா இங்க எழுதுங்க, பின்னுன்னு கொடுத்தா இங்க எழுதுங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க டேட்டா எங்க கொடுத்திருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கணவன் மற்றும் மனைவியினுடைய வயதுகளின் சராசரி தான் 22. அப்ப வந்து அதோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா இந்த சராசரி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது 2 பேரோட வயசையும் கூட்டி 2ஆல வகுத்திருந்தாதான் இந்த சராசரி வந்திருக்கும். அப்ப இவங்களுடைய கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 2 அந்த பக்கம் போனா மல்டிபிள் ஆகுமா? 44 ஆயிடும். அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மற்றும் மனைவியினுடைய வயதுகளின் சராசரி வயதோட கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 44. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. 5 வருஷம் தாண்டி வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 5 வருஷம் அதிகமாகும், இவங்களுக்கு ஒரு 5 வருஷம் அதிகமாகுமா? அப்ப மொத்தம் 10 வருஷம் அதிகமாகும் இந்த கூடுதல்ல. ஓகேவா? 2 பேரோட வயசை கூட்டினா அப்ப 44. இப்ப எவ்வளவுன்னு கேட்டா இவங்களுக்கு ஒரு 5 வயசு அதிகமா இருக்கும், இவங்களுக்கு ஒரு 5 வயசு அதிகமா இருக்கும். அப்ப 54 இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தற்போது அவர்களுக்கு ஒரு 3 வயதுல ஒரு குழந்தை இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 3 வயதுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப இவங்களுடைய சராசரி என்னன்னு கேக்குறாங்க. முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, 2ஆல வகுத்தோம். இப்ப 3 பேர் இருக்காங்க அந்த குழந்தையோட சேர்த்து. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். அப்ப இது 3யும் இந்த 3ஓட வேல்யூ கூட்டி 3ஆல வகுக்கணும். அப்ப 54 ஒரு 3 57. ஓகேவா? தற்போதைய வயதுகளின் சராசரி வந்து பாத்தீங்கன்னா 19. இதுதான் ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின். இது நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்கோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் ஒரு பேட்ச்ல கொடுத்துருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்ல இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கேட்டு கிளியர் பண்ணிட்டு டெஸ்ட் பேஜ்ல அனுப்பிக்கோங்க. மே 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுல நம்ம 100 பேர் மட்டும் தான் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போற 100 பேர் மட்டும் தான் எடுக்க போறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 6ல இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்கூல் புக் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? Thank you, friends.